ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். சாம் அண்ட் ராம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, ராம், நான் சாம், ராம் அண்ட் சாம். சாம் முதல்ல நாங்கள் இந்த ஸ்டேஜை கைஸ் உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு 15 வருஷம் தொடர்பு இருக்கு. இந்த ஸ்டேஜை விட்டு கொடுக்குறோம். 15 வருஷம் கண்டினியூஸா பெர்ஃபார்மன்ஸ்ல வெரைட்டில ராம் அண்ட் சாம் 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோங்க. அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு நாங்கள் டைரக்டர்ஸ் இருக்கோம்னா அது அண்ணா யூனிவர்சிட்டியோட டெக்னல்ஸ் 8 அவார்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்போம். இப்போ காலேஜ் வந்து ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போறோம். ரெடி? படிக்கிறேன். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சரி गाइस இதெல்லாம் நினைச்சிட்டு எங்க படம் எப்படி இருக்கு நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும் ப்ளீஸ். என்ன நம்புங்க. எனக்காக நம்புங்க. நீங்க கண்டிப்பா தப்பலாம். ஏன்னா இப்போ இவ்வளவு ஆடியன்ஸ் மேல சொல்றேன், இந்த படத்தோட செகண்ட் இயர் இவர்தான். ஐயா இது பதில் சொல்லாதீங்க. எனக்கு என்ன தெரியுமா, ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்துட்டு ரொம்ப சட்டான கேரக்டர். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எண்டர் பிரதர் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்தோடனே இதே மாதிரிதான் நீங்க வந்து பாக்குறீங்கல்ல, நீங்க என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கல்ல. ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டுட்டு 4 பேரு, ப்ரொடியூசர் சாரு, இவங்க 2 பேரு, மியூசிக் டைரக்டர். நான் உள்ள என்ட்ரு வரேன். சரி ஏதோ கலாய்க்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். உள்ள டோர் ஓபன் பண்றேன். இதே மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம உண்மையாக மாட்டிக்கிட்டோமா அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சிரிக்கிறாங்க ஒரு 5 நிமிஷம் சிரி. இவன் தான் எக்ஸாக்ட்லி இவன் தான் அப்படின்றாங்க. லாஸ்ட்ல என்னன்னா நீ தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னாங்க. அதுக்கு இல்லையா உங்களுக்கு இப்ப எப்படி தோணுச்சு இது அப்படின்னு தான் யோசிச்சீங்க. அதே மாதிரி தான் நானும் யோசிச்சேன். லாஸ்ட் வரைக்கும் செகண்டும் காணும் ஹீரோவும் காணுங்க. ஃபுல்லா ஜீரோ மட்டும்தான். இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, நல்ல டூயட் சாங்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இதை வச்சுட்டு யாருமே டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு ப்ளே பண்ணிக்காங்க. சரி இதுல நாங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ரைட், இந்த படத்துல டிரெக்டர் சாம், க்ரூ இன்ட்ரோ பண்ண போறோம். இந்த படத்தோட ரைட்டர் என் பேர் ராம். நாங்க இந்த கதை எழுதணும்னு யோசிச்சோம். இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குவாரு. கார் செகண்ட் ஹேண்ட், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபோன் செகண்ட் ஹேண்ட், பைக் செகண்ட் ஹேண்ட். யாராவது லவ்வரை செகண்ட் ஹேண்டா வாங்குவாரா? என்ன தப்புன்னு கேட்கிறேன். இந்த படத்துல லவ்வரை செகண்ட் ஹேண்டா வாங்கின இவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு போடாதீங்க. ஆக்சுவலி வந்து அதுதான் இந்த படம் என்ன அப்படின்னா, ஐயோ நான் சொல்லிடுவேன். சரி ஓகே ஐயா, நான் வந்து சொல்ற மாதிரி இதான். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னடா மேல ஸ்டேஜ் இல்ல இந்த மொமெண்ட் நான் யூஸ் பண்ண கிடைக்காதப்பா. படத்துல காசு வெளில பண்ணலாம் டெஃபினட்டா இல்லையா? சோ இந்த படத்தோட மெயின் லீட் ரோல்ல என்ன பண்ண போறோம்? அவரோட கேரக்டர் நேம் சிவா. அவரோட நேம் வந்து எங்க ஹீரோ ஆக்சஸ் ஸ்கிரீன் அவர் எவ்வளவு பண்றோம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த எவ்வளவு டீம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா இதுவரை லான்ச் பண்ணல. ஏன்னா நான் இங்க வந்து என் கரியரை ஸ்டார்ட் பண்ணோம், இங்க வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ இந்த ஸ்டேஜ் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இஸ் ஆர் ஹீரோ மிஸ்டர் தேவ். எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இதுதான் இந்த படத்துல என்னோட சக்காலத்தை மாமா குட்டி இருக்காங்கல்ல, என்னோட ரியல் டைம் மாமா குட்டி இவருதான். இல்ல நான் இல்ல, டைரக்டர். உங்களுக்கு நானு, எனக்கு நீங்க அந்த மாதிரி தான் போகணும். சோ நைஸ். அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாருமே அதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சொல்லுங்க நீங்க ஏதாச்சும் படத்துக்கு. ஓகே, அடுத்து எங்களோட கதாநாயகி தீக்ஷிதா, எங்க செல்லக்குட்டி.
எங்க பொண்ணு குட்டி எங்க அப்பா குட்டி தீக்ஷனாக்கு எல்லாம் ஜோரா எனக்கு ஒரே டவுட் என்னன்னா தேவ்ரோக்கு மட்டும் ஒரே சிங்கிளோட அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. பட்டுக்குட்டி செல்லக்குட்டி ஓகே. இப்போ இந்த படத்துல என்ன பண்ணனா இவர் பக்கத்துல இவங்க நிக்க விட மாட்டோம். நீங்க எப்படி நீங்க ஓகே தான் தெளிவா. அம்மா ஹாய், ஹவ் ஆர் யூ? I'm good. எஸ். அடுத்து டாக் டு பாய்ஸ் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி. அடுத்து நம்ம பாண்டியன் சூர் புகழ் தே அவர்தான் இப்ப என்ன சொல்றாரு. ஆகாஷ் 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 வாங்க. இருங்க இப்போ எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்திருக்கீங்க கரெக்டா? இல்ல எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்திருக்கீங்க. அவர் ஹீரோ அந்த படம் அந்த சீரியல்ல. இந்த படத்துல செகண்ட் ஹீரோ. இந்த படத்துல செகண்ட் ஹீரோ. ஏங்க உண்மையா சொல்ல போனா எல்லாருமே இதை இப்ப வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. கதிர் ப்ரோ, கதிர் தானே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கதிர் தானே? ஏமா சொல்லுமா தனலட்சுமி? ஏமா ஆமா தானே? அடுத்தபடியா சிலபஸ் பேர் சொல்லு. ஒரே செகண்ட் ப்ரோ, சிலபஸ் பேர் சொல்லு. சரி ஓகே. சோ இவரு வந்துட்டு பண்ணிருக்காரு. இவரு செகண்ட் ஹீரோ. என்னன்னு தெரியல எனக்கு. அடுத்து நம்ம வரும்போது நீங்க உங்களை கிளாப் பண்ண போறாரு எங்களுடைய சினிமா டாக்டர் மிஸ்டர் கிரி சார். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். கிரி சார் சார். சார் எப்படிப்பட்ட கேரக்டர்னா படத்துல அந்த கண்ணாலே பேசுறேன் பண்ணுவாங்கல்ல, அதனால கண்ணாலே வந்து இவர் காப் கேரக்டர் பண்றாரு. கண்ணாலே வந்து ஸ்கேன் பண்றாரு. இவங்க நல்லவா கெட்டவங்களா என்ன சார்? சரி, இந்த காலேஜ் பசங்க வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு கண்ணாலே ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க சார். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பல காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. அமோகமான ஒரு வெற்றி நீங்கள் ஐ மீன் உங்களோட வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாலேஜ், என்டர்டெயின்மெண்ட் ஸ்கில்ஸை பார்த்தேன். அற்புதமாக பாடுறீங்க. எனக்கு என்னோட பழைய நினைவுகள் இருந்துச்சு நம்ம காலேஜ் டைமில் போனது. பட் என்னோட பாடினதில்லை. அங்கே உட்காந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள் பசங்க. நீங்கள் எல்லாருமே என்ஜாய் யூர் லைஃப். காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு. Have a wonderful life. My love to all of you. Best wishes. Thank you bro. Only second hero சொல்லுங்க புத்தா இல்ல. ஆமா தானே? ஓகே. இப்போ நம்ம படத்துல தேர்ட் ஹீரோ திவாகர். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவர் வந்து அமரன் படத்துல சாய் பல்லவிக்கு அவார்டு கொடுத்தவர். சரி, இந்த பார்க்கிங் படம் யாரெல்லாம் பாக்குறீங்க? பார்க்கிங் படம் பாப் மார்லி கேரக்டர் பாக்குறீங்க? அதுதான் பாலமுருகி. பாலமுருகி இப்ப எனக்கு ஒரு டவுட். இவங்க மொழி எப்படி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? அது வந்து வாக் பண்ணீங்க நீங்க படத்துல அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள். ஓகே. அடுத்து நம்ம படத்துல இருந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நிதி பிரதீப் ப்ளீஸ் கம். கை தட்டுப்பா, போட்டோ எடுத்துப்பா. ஓகே. அடுத்து அம்சா. ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவங்க பேரு தீபிகா. நாங்க அம்சா நல்லா கூப்பிடுவோம். அடுத்து நம்ம நிக்கிக்கு இவர் முக்கியமான கேரக்டர் என்ன பண்ண போறோம். நிக்கிக்கு அக்கா. நிக்கிக்கு அக்கா. அக்கா சொல்றதா நிக்கி கேட்பார் படம் ஃபுல்லா. அக்கா அக்கா சொல்லி. ஆனா அக்கா சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. நிக்கியே கேட்க மாட்டாங்க. ஸோ பூஜா ஓகே ப்ளீஸ். ஓகே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியரை நாங்கள் செய்தி அனுப்புறோம். இந்த பாட்டு பார்த்தோன்னா நீங்கள் அவருக்கு ஸ்பெஷலாக சாங்ஸ் பாருங்க. சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கே புரியும். இஸ் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியர். அப்புறம் இந்த சாங்கை வந்து சும்மா கம்போஸ் பண்ணி ஆர்டிஸ்டா நடிச்சா மட்டும் பத்தாது, கேமராமேன் வச்சு ஷூட் பண்ண கூட பத்தாது. இதை கோரியோகிராஃப் பண்ணோம். ஸோ கரெக்டான ஹூக் ஸ்டெப்லாம் வச்சு ஒரு 2 days 3 days நல்லா எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு கலெக்டான ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரகு மாஸ்டர், ரகுதாமா மாஸ்டர் ஸ்டேஜ் ப்ளீஸ் கம் மாஸ்டர். சார் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, இவர் வந்து ஒரு டிவி பிரபலம், திரை பிரபலம். வாங்க மாஸ்டர், வெல்கம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போற அந்த சிங்கிளை மாஸ்டர் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு.
ஸோ நீங்க ஷூட் பண்ணி எடுத்து முடிச்சா கூட பத்தாதுல்ல, ஸ்டேஜ்ல வச்சுட்டா பத்தாது, ஷூட் பண்ண பத்தாது. அதை வந்து ப்ராப்பரா அழகா எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எடிட்டர் வந்து படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரமேஷ் சார் ஆன் ஸ்டேஜ். எடிட்டர் கேட்டுருக்க கைஸ். ஹாய் ரமேஷ் ப்ரோ, ஹாய். ஹாய் சொல்லி அவங்க சொல்லு. இல்ல, ஏன்னா ஒவ்வொரு சீன் இருக்கும்ல, இந்த சீன் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு ஒரு பதட்டம் இருக்கும்ல. கன்ஃபார்மா தூக்கிட்டு வர்றாரு. எனக்கு அவர் மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஷூட்டிங்ல எல்லாருமே தனியா போய் நிக்கி ஆள் கொடுத்துருக்கு எனக்கு. அது எல்லாம் வந்துட்டு செட்டப்பா ஸ்டூடெண்ட்ஸோட பவர். ஓ அப்படிதான். ஓகே. ஒரு படத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, பின்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப பின்னாடி இந்த படத்துக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்குது நவாமா சார். ப்ளீஸ் கமெண்ட். நாட் ஒன்லி ஆன் டான்ஸ் கோரியோகிராஃபி, டோட்டலாவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாஸ்டர் நவாமா சார். இது இல்லாம எங்களுக்கு ஒரு கேரக்டராகவும் ஒரு மீடியேட்டர் கேரக்டர் ரொம்ப யூனிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சு வந்தோம். பழைய ஷோ சார் மீட்டர்ல டைலாக் வேணும் ஒன்றும் சர்க்கிள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது சினி உலகத்தில் சிக்கந்த சார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் எங்களுக்கு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்கே சிங்கப்பூர்ல ஆர்கனைஸ் பண்ணாரு. ஸோ அவரும் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிக்கந்த சார் தூங்கிட்டாரா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? பப்ஸ் ஆர்டர் பண்ணி சிக்கந்த சாருக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணினா ஸோ ஹாப்பி. இந்த ஈவெண்ட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சினி உலகம். ஸோ இதுதான் எங்களுடைய டீம். நாங்கள் வந்து இங்கே வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே வந்து லான்ச் பண்ணோம்னு நினச்சோம். ஸோ எங்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக டைரக்டர் கதீர் சார் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இஸ் கோயிங் டு லான்ச் தி சாங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அப்புறம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் சார் வந்திருக்காங்க. பேச்சுலர் மூவி பார்த்தீங்களா? என்னது யாரு? அது பாட்டு நல்லா பாடுவீங்க. இன்னைக்கு பாடுங்க. பாடுங்க. நான் பாடின அடிப்பாங்க. அதான் சரி, ஓகே. கேர்ள்ஸ் யாரெல்லாம் நல்லா பாடுவீங்க? ஏய் சொல்லாதீங்க, என் பேர் சொல்லாதீங்களா? சரி, ஓகே ஓகே. யாருமா? ஸோ சார் இப்போ நம்ம இங்கெல்லாம் நிக்கிறதுக்கு காரணமான ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் இல்லைன்னா நம்ம இங்க கிடையவே கிடையாது. ஸோ எங்க ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேஷ் செல்வராஜ் சார் இஸ் ஃப்ரம் யூகே அண்ட் எஜுகேஷனிஸ்ட். எங்களை வந்து எங்க டீமுக்கு வந்து நீங்க நல்லா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ப்ரெஸ் பண்ணி. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் மகேஷ் செல்வராஜ் சார், அவர் ப்ரொடியூசர் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கம். வருகை தரும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, இப்போ நீங்க வந்து பாக்குறவங்க வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனா ஏன்னா நானும் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரே விஷயம் தான் சொல்றோம். ஆக்சுவலி இவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் யங்ஸ்டர்ஸ் தாண்டி நியூ ஃபேஸஸா வந்துட்டு போகலாம். யாரெல்லாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வர மாட்டோமா, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆர்க்கான ஒரு ஃபிலிம் பண்ண மாட்டோமான்னு இருக்கும்ல. அந்த மாதிரி இவர் வந்துட்டு வேற எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே போக வேணாம், கதையை நம்பலாம், பிளஸ் வந்துட்டு நியூ ஃபேஸஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மனுஷர் வந்து யோசிச்சதுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஏன்னா பிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு கூட போகலாம், பிக் ஆர்டிஸ்ட் பிக்கர் இதில் வந்துட்டு கூட போகலாம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்க் இருந்திருக்குமா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. இப்போ பெரிய பெரிய படங்கள்ல நிறைய பேரை நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு சீனில் தான் வாமா மின்னல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த ப்ரொடியூசர் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையாக. ஏன்னா அடுத்த படங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்து சேர்த்துருவோம். வந்து இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்துடுமா? நாங்கள் இருக்கோம்ல, அதுலேயும் செகண்ட் இயர் தான் கன்ஃபார்ம். சரியா? இப்போ இன்னைக்கு இப்போ வந்து சார் படம் போட்டாரு, நம்ம படம் போட்டோம், எல்லாம் ஓகே. இது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஆமாம், பர்மிஷன் வாங்கணும், இங்கே இவ்வளோ பட்ஜெட் தான் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்கூடாது அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் தேவை. உங்களுக்கு புரியுது, லைட்டா பேலன்ஸ் இது இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமா டான்னு வந்துட்டு பார்த்துட்டு எங்க எல்லாருக்குமே வந்து பணத்தையும் சரி, அன்பையும் சரி, சாப்பாடையும் சரி அள்ளி கொடுத்த எங்களோட நாகராஜனை வாங்கினா. ஸோ ஈஸ் அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நாகராஜ் சார். ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பராக
எல்லாத்தையும் பக்காவாக சொன்ன டேட்டில் முடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. ப்ளீஸ் Actually சொன்னா மைடியர் மக்களே, அதான் உண்மையை சொல்றேன். வித்தின் 4 to 5 monthsல தான் எல்லாருமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு வருஷம் நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இந்த ஃபீல்ட்ல வந்து எப்படியும் ஒரு வருஷம் ஆயிருப்பா. இந்த இதுல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி ஒரு வருஷம் ஆயிடும் அப்படின்னு தானே யோசிச்சோம். உண்மையா சொல்ல போனா 4 to 5 monthsல வந்துட்டு இந்த படம் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிச்சோம். என்னன்னா ஆமா தானே, ஏதாவது சொல்லுங்க, நான் மட்டும் பேசுறேன், பயமா இருக்குங்க. ஸோ நான் டைரக்டர், இஸ் ரைட்டர், எங்களோட கோ ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் பண்பு செல்வன் சார். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ எங்களோட கோ ரைட்டர் அவர் வந்து எங்களுடைய கிளாஸ்மேட். கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருக்காரு. வாத்தியார் பார்த்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு வாத்தியாரமாக தான் இருந்தார். ஓகே, இது இல்லாமல் எங்கள் டைரக்ஷன் டீம் மிஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் அபீஷ், கிரீஷ், நம்பிக்குட்டி. ஓகே, எங்களோட பிசி எங்களோட மொத்த டீமையும் முன்னாடி ப்ரே பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதான் ஒரு சிறு வார்த்தைகள் மட்டும் இவங்க எல்லாருமே எங்க சைட்ல இருந்து பேசுறாங்கன்னா இன்னொரு ரொம்ப நல்லா நினைக்கிறேன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டே நம்ம ப்ரொடியூசர் தான். சார் பேச நல்லா இருக்குங்களா சார்? ஆமாம், ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள். சரி சார். வணக்கம். ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி when I started the project, I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஆல் ஹியர். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான அண்ணா சயின்ஸ் சேவியர் மியூசிக் டைரக்டர். ஸோ இன்னைக்கு யாருக்கு நான் சொல்லுவேன், fabulous job, and he copy first song copy and the other songs yoloda you only what's the reason and also the dance master. சரி கேக்குதா? ஆனால் இந்த லாஸ்ட் ஆடியோ செக் பண்ணுங்க. கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே, அது எங்க மாஸ்டர் சூப்பர். இந்த பாட்டோட ஆடியோ அண்ட் வீடியோ ஆடியோ ஓகே அண்ணே? ஆடியோ இல்லையா அண்ணே? கொஞ்சம் பார்த்து முடியுமாண்ணே ப்ளீஸ்? இப்போ கேக்குதா? ஓகே, ரகு மாஸ்டர் இருக்காரு. இந்த சாங் பார்ப்பீங்க ஃபுல்லா, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் தி மூவி இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜெனரேஷன்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த படத்துல. And I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again, and also organizers in the event க்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. தேங்க்யூ சார். ஸோ இந்த சாங்கோட மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்காக கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேரி சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா கேட்டீங்க, கேட்கும்போது இந்த ஆல்பம் வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமா, இன்னும் சாரி டு இந்த பாட்டை வந்து கம்போஸ் மட்டும் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்க பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்ட் எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். மை நேம் இஸ் சகிஷ்ணா சேவியர். இப்போ வர படங்கள்ல வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறது பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்ல ட்ரீட் பண்ணி ஒரே படத்துல 6 பாட்டு இருக்கிறது, இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட் ஹவ் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் for this huge opportunity. Like no established music composers வந்து பண்ணிருக்கலாம்.
ஏன்னா 6 songs ஒரு படத்துல ஹோல்ட் பண்றங்கிறது இட்ஸ் a huge responsibility, but they trusted in me, so I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University யாராவது இருக்கீங்களா? SRM University, okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. So நானும் SRM Universityல நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே குருவாக தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். So I'm so excited, I'm looking forward to the album. சகிஷ்ணா சேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னா நீங்க எல்லாம் ஷாக் ஆடுவீங்க. இஸ் டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்ல வந்து பேஷனேட் வந்து பியூட்டிஃபுல்லா சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த சாங்கை வந்து அழகா எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங் பற்றி சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு ஆனம்மா? ஓகே சரி, எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2. சார் சார் எங்களெல்லாம் வந்து இந்த ஏதோ ஒரு மயானத்துல உட்காந்துற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி பேச சாங் போடலாமா? இங்க எப்பயும் பேசுது சார், எல்லாரும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். டார்லிங் தேங்க்யூ, டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாய். பெருசா பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து உங்க எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸரா இருந்து அசிஸ்டண்டா இருந்து இப்போ ஒரு கோரியோகிராஃபர் ஆயிருக்கேன். டான்ஸ்ல இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டன்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் அஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் ஈஸி இஷ்யூ. அது இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் என்ன நான் சொல்றேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்க எல்லாருக்கும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்ல வந்து எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணாம வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலியமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் ஒரு ஸ்டேஜ்ல கலாக்கிருத்திக் டேக் ஆஃப் 2 ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கே. நான் வந்து சுத்தல மட்டும் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது, அந்த டான்ஸ் கம்பெனில நானும் ஒரு இதுல ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான். இவர் தான் எனக்கு கூட்டமே நிக்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்தர் ஃபங்க்ஷன் என் பின்னாடி இப்ப அவர் தான் நிற்கிறாரு, இப்பவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா, என்ன முழுசா நம்பி இவ்வளவு ஆர்டிஸ்டுமே எங்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்திலே உட்கார்ந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்ன முழுசா நம்ம 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்க 4 பேருமே முழுசா நம்ம பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்க கூடிய ஷூட்டிங்ல உட்காந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு எனக்கு கூட தெரியல. அன்னைக்கு எங்களுக்காக ஷூட்டிங் வந்து ஃபுல்லா ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா, சரி நாங்க எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரை மட்டும்தான் நாங்க பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு உள்ள இருக்கிற டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்து வந்து காட்ட போறாரு ஸ்கிரீன்ல. நாங்க ஆட போறது இல்லை. எங்களோட மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையுமே நாங்க என்னென்னலாம் ஒரு கனவு வச்சிருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவரு தான் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகா வர்றதுக்கு காரணம் வந்து அவரு. அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்றதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர், இப்படி எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ல அவர் கூட பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ தான். கொஞ்சம் தலைங்க வந்துருங்க. இல்ல உண்மையிலே சொல்லுறேன், எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்ப நீங்க எதுக்கு டைம் சொல்லிக்கிறேன்னா, அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணலங்க. நான் ஒரு வேற ஷூட்டிங் போயிட்டோம், அதனால மீட் பண்ணல. இங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி, எனக்கு இவங்கிட்ட பிடிச்சது என்னன்னா, டான்ஸே வராது, ஆனா இருந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டது முன்னாடி நிற்பான் மாஸ்டர்.
நீ என்ன பண்ற? இல்ல மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்காரு. ஓகே மாஸ்டர். சரி அந்த அது இருக்கணும் தானே? இருக்குல்ல, இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல? ஆமா. சரி, அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தெரியல முன்னாடி நிக்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். என்ன கூப்பிட்டாருங்க, அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லி ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த கால்ல வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிக்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன் நானும் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்ல என்கிட்ட வேற. அது அது ஏன் தெரியுமாங்க ஷூ எல்லாம் இல்ல, இவங்க நிறைய எல்லாம் பாத்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பாத்து இவர் அப்படி என்ன பண்றாரு இங்க ஷூ எல்லாம் போட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னு ஐயா இப்படிலாம் சொன்னாரு. அந்த மாதிரி இல்ல, ஷூ இல்ல உண்மையாவே. கார்ல எத்தனை வரல நீ அப்புறம் கீழே போய் கார்ல போயிட்டு கார்ல அப்புறம் என்ன இது மாஸ்டர் அது செல்ல போடுங்க ப்ளீஸ். செல்ல போடுங்க மாஸ்டர். நீயே போடுங்க. அந்த செல்ல போடுங்க மாஸ்டர். இப்போ சிங்கி சிக்கி சிங் இப்ப போட என் கூட வந்துட்டு 4 பேர் ஆடினாங்களா அவங்களே கூப்பிட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆசைன்னா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் ஆசை. இது இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணிக்கலாம். கேமரா வேணான்றாரு, அந்த டான்ஸ் தான் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ, வேணாதா? சரி சரி சரி. சரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாருக்குமே என்ன வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாருக்குமே இருந்த தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஸ், நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீம், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து நாங்க ஆடி அதே இடத்துல வந்து அனௌன்ஸ்ல ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எந்த ஸ்டேஜையும் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிக்க வைக்கும். அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாருமே இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ சோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் ஏலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பத்தி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து பிராக்டிஸ்ல வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. நம்ம மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோபஸ் வந்து கூட்டத்துல இருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பாத்திருக்கேன். ஒரு வாட்டி எங்க ஷார்ட் பிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசிச்சோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்ல வந்து எங்க பாட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் இங்க இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டா வந்து கேரண்டீடா இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்க சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலா அவரு எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, பாவம் மாஸ்டர். பட் மனுஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரா வருவாருன்னு ஹோல் டீம் சார்பா வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டா அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்க எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏலோக்கும் டெஃபினட்டா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வந்து 4 பேர் கிட்ட சொல்லுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போ எங்க படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா, நீங்க வந்து இந்த படத்தை பத்தி மலையாளத்தில் பேச போறீங்களா, தமிழா, தெலுங்கா? தமிழா, சரி ஓகே ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் a மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் only ஃபார் மீ, மலையாளிஸுக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சி. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட்
Thank you so much, Anna University, for giving such an opportunity to promote our song. Thank you. தேவ் பாட்டு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல சாங் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம சாங் பார்க்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வந்துடலாம். இப்போ நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் பத்தி ஒரு ஏவி பார்த்துட்டு அவங்களை மைக் கொடுத்தாலே ரொம்ப பதட்டமாயிரும். தேங்க்யூ. சார், என்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் சார். நீங்க பேசுறதுக்கு தருவாங்க. அந்த காருக்குள்ள வச்சு அந்த லைட் பண்றதை எப்ப சார் நீங்க யோசிச்சீங்க? அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ், சீன் தெரியுதா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இவங்க வந்து ப்ளீஸ் சார். அது எப்படியோ யோசிச்சிட்டேன். அதை பத்தி எதுக்கு பேசிட்டு. such a wonderful scene sir. Such a wonderful scene sir. தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சாங் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம் எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்கு. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது. நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார், இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய பேர்த்த நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்க மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்க பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் திவ்ய பாரதி பத்தி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபர்ஸ்ட் காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்ல உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்ல இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ அவங்க ஒரு ஹீரோயின்லாம் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவாரு. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோடனே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான். இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்க முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்கசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல தான் படிச்சுட்டு வந்த பையன். அதனால எனக்கு இதோட லெக்கசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்றதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம சாங் பார்க்க போறோம். இந்த சாங்கை நல்லா லவ் ஃபிலிம்ஸ் எடுத்த கதிர் சார் சிங்கர் வந்து ஆதித்யா ஆர்கே. இந்த பேன்னு ஒரு சாங் பாடினார் இல்லையா, அந்த சிங்கர் தான் அது. ஸோ இஸ் ஆல்ரெடி பாப்புலர் சிங்கர். ஸோ நான் ட்ராக் வைஸ் நான் தான் பாடியிருந்தேன். The way he created magic within an hour also, it was amazing. So my special thanks goes to Aditya RK brother. Thank you. இல்ல இன்னொன்னு ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. And then ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ராக்காகவே நிறைய நோன் பீப்புள் பாடியிருக்காங்க. அண்ட் 6 songs இருக்கு. கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே வந்து ஜாஸ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு மியூசிக் வந்து 10 மியூசிக் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிக்கி சார், நம்ம தேவ் பேசுகிறத வாங்க தேவ் ப்ளீஸ்.
வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டீமை உங்களோட இந்த கேட்வே ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ண வச்சுருக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அந்த அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்ல இந்த டீம்ல மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, as everyone said, அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதுல வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்துல எனக்கு செகண்ட் ஹீரோவா நடிச்ச நிக்கி பிரதர். இத சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாது ஹீரோ இல்ல. ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா இப்பயே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேட்டர்ன் பாத்தீங்களா அந்த மியூசிக் அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டு நானு அவர்னால எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்ல அப்படின்னு நான் இல்ல. ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல புடிச்சு பாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம். நான் டப்பிங்ல 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது பெரிய படமா இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ. இவரு கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் a வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமா எங்க எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணும்ன்றத என்னோட ஆசை. அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் grow higher and I'll definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னா நீங்க வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காம எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்ல மோஸ்டா ஃபர்ஸ்ட் வரதவங்க தான், கடைசியா போறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க சாம் சார் ராம் சார் கூட நின்று ஃபுல்லா பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்க தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ். மக்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமால ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகரா அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்க நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார் ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியட்ல முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதுவுமே அவர் நோ சொல்லாம எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடா அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. யாரை மிஸ் பண்ண நம்ம த பாய்
ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமா தான் தெரியும். ஒரு 40 டேஸ் ஒன்னா டிராவல் பண்ணோம். என் படத்துல என் கூடயே நடிச்சிருக்கான், என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனா மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபண்டாபுலஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீன்ல நடிச்சிருக்கேன் அண்ட் சூப்பரா கேரி அவுட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். இட்ஸ் அ பிளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துருங்க சார். அவ்வளவுதான். இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் என் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். Thank you Akash for being an amazing co-star. Thank you sir for this opportunity, to our producer sir of course. And above all I'd like to thank my parents, my mom, my dad. Avanga inga vandirukanga, so without them I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Thank you so much.